காவிரி நதி கர்நாடகத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு கன்னட நடிகை ராகினி திவேதி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக அரசு தமிழகத்துக்கு காவிரி நீரை திறந்து விடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகளும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தமிழகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழ் படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நடிகர் சுதீப், நடிகை ரம்யா, நடிகர் அம்பரீஷ் இவங்களோட உருவப்படங்களும் நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ரசிகர்களோட எதிர்ப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கன்னட நடிகையான ராகினி திவேதி காவிரி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்க அவங்க, காவிரி எங்களோடது, எனவே அதை உங்களுக்கு, அதாவது தமிழகத்துக்கு தர முடியாது. எங்களுக்கே குடிக்க தண்ணீர் இல்லாதப்போ உங்களுக்கு நாங்கள் ஏன் தண்ணி தரணும்? கர்நாடக மக்கள் எல்லாரும் போராடுறதுக்கு வெளியே வாங்க, நான் நம்மளோட விவசாயிகளை ஆதரிக்கிறேன், நீங்களும் ஆதரிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி நடிச்ச நிமிர்ந்து நில் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சவங்க தான் இந்த கர்நாடக நடிகையான ராகினி திவேதி. அதே போல பிரபுதேவா இயக்குன பாலிவுட் திரைப்படமான ரவுடி ரத்தோர் அப்படிங்கிற படத்திலையும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தோட முன்னணி நிறுவனங்கள் பலவற்றோட விளம்பர படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. ராகினி திவேதியோட இந்த வீடியோக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர்ல கடும் கண்டனம் எழுந்திருக்கு. அப்புறம் நான் பேசுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பாக்யராஜ் கிளைமாக்ஸ் பண்ணி சுபம் போட்டாரு. இதுக்கப்புறம் பேச அனாவசியம். இங்க பாக்யராஜ் சார் அப்படின்னா அந்த பிலிமுக்கான அடையாளம், மகேந்திரன் சார் அப்படின்னா பிலிமுக்கான அடையாளம். ஏன்னா மகேந்திரன் சார் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு லெஜண்ட், குரு. என் வாயிலேருந்து வரும்போது அப்பதான் கத்துக்கிட்டு என்ன இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அப்படின்னு திக்குன்னு இருக்கும். அவ்வளோ கைத்தட்டல் வருது.